ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 4/12/2014 முதல் 10/12/2014 வரை இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் உலவுகிறார். ராசிக்கு 4இல் குருவும் 10இல் செவ்வாயும் உலவுவதால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் நேரம் இது. எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 2ஆம் இடம் மாறி பலம் பெறுவதால் பொருளாதார நிலை உயரும். புதிய சொத்துக்கள், பொருட்கள் ஆகியவை சேரும். வார பின்பகுதியில் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். செய்து வரும் தொழிலில் அபிவிருத்தி காணலாம். எதிர்பாராத தன பிராப்திக்கு இடம் உண்டு. சனிக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12இல் சந்திரன் உலவுகிறார். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் என்றாலும் அவை சுப செலவுகளாக அமையும். வார நடுப்பகுதியில் முக்கியமான எண்ணங்கள் ஈடேறும். நல்ல தகவல் வந்து சேரும். எண்ணங்களில் மலர்ச்சி உண்டாகும். வார பின்பகுதியில் பண நடமாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழும். பேச்சால் அனுகூலம் பெறுவீர்கள். சூரியனுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, வார ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். முக்கியமான எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். குடும்ப நலம் திருப்திகரமாக இருக்கும். உங்களை விட வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். தொழிலாளர்களது நிலை உயரும். பொதுநல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். வார நடுப்பகுதியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வார பின்பகுதியில் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். வியாபாரத்தில் வளர்ச்சி காண வழி பிறக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். விட்டு கொடுத்து பழகி வருவது நல்லது. குருவுக்கு பிரீதியாக வியாழக்கிழமைகளில் குருமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பார்வையுடன் உலவுகிறார். இதனால் உங்கள் தொழிலில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். தொழில் மாற்ற சிந்தனைகள் இப்பொழுது பலிதமாகும். வார நடுப்பகுதியில் பல வழிகளில் ஆதாயம் கிடைக்கும். நீண்ட நாளாக நினைத்திருந்த ஒரு எண்ணம் ஈடேறும். வார கடைசியில் செலவுகள் அதிகமாகும். சிக்கன நடவடிக்கை தேவை. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் உருவாகும். கலைஞர்கள், மாதர்கள் ஆகியோருக்கெல்லாம் செழிப்பு கூடும் நேரம் இது. சனி பிரீதி செய்து கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். சந்திரனை குரு பார்க்கிறார். இதனால் புனிதமான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தெய்வ தரிசனம் கிடைக்கும். பெரியவர்கள், தனவந்தர்கள் ஆகியோரது ஆதரவை பெறுவீர்கள். வார நடுப்பகுதியில் தொழில் ரீதியாக ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். வார கடைசியில் பொருளாதார நிலையில் அபிவிருத்தி காணலாம். நீண்ட நாளாக நினைத்திருந்த ஒரு காரியம் வார பின்பகுதியில் இனிதாக நிறைவேறும். ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். வார ஆரம்பம் சாதாரணமாகவே காணப்படும். வார நடுப்பகுதியிலிருந்து நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். வார கடைசியில் செய்து வரும் தொழிலில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். கலைத்துறைகளை சார்ந்தவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். மக்களால் சிறு சிறு இடர்பாடுகள் ஏற்படும். மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது.
வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் செலவுகள் உண்டாகும். ராகு, கேது, சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் குரு பார்வையுடன் உலவுகிறார். இதனால் கணவன் மனைவி உறவு நிலை சீராக இருந்து வரும். கூட்டாக தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். வழக்கு யாஜ்யங்களில் நல்ல திருப்பத்தை காணலாம். வார நடுப்பகுதியில் எதிர்பாராத பொருள் வரவுக்கு இடம் உண்டு. வார கடைசியில் தொலைதூர தொடர்பு ஆக்கம் தரும். நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புனித பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். ராசிக்கு 12இல் ராகு இருப்பதால் சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடவும். விருச்சிக ராசி நேயர்களே, சந்திரன் 6ஆம் இடத்தில் உலவுகிறார். 6இல் உள்ள சந்திரனை குரு பார்க்கிறார். ராசிக்கு அதிபதி செவ்வாய் வலுத்திருக்கிறார். இதனால் உங்கள் பராக்கிரமம் வெளிப்படும். காரியத்தில் வெற்றி காண்பீர்கள். எதிரிகள் விலகி போவார்கள். வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி காணலாம். போட்டி பந்தயங்களிலும் விளையாட்டு வினோதங்களிலும் கூட வெற்றி கிடைக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிவார்கள். வார கடைசியில் சந்திராஷ்டமம் என்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சனிக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். சந்திரனை குரு பார்க்கிறார். இதனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். எதிரிகள் அடங்கி போவார்கள். கணவன் மனைவி உறவு நிலை திருப்திகரமாகவே இருந்து வரும். 2இல் செவ்வாய் இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. வீண் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. குரு 9இல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் மதிப்புக்கும் அந்தஸ்துக்கும் குறைவிராது. சூரியனுக்கு பிரீதியாக ஆதித்ய ஹிருதயம் படிப்பது நல்லது. சூரிய நமஸ்காரம் செய்யவும். கண் பார்வை இழந்தவர்களுக்கு உதவி செய்வது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். சந்திரனை குரு பார்க்கிறார். 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் வலுத்திருக்கிறார். இதனால் புதிய நிலம், மனை, வீடு, வாகனம் ஆகியவை வாங்க சந்தர்ப்பம் கூடி வரும். வார நடுப்பகுதியில் மக்களால் அனுகூலம் உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். வார பின்பகுதியில் எதிர்ப்புகள் குறையும். காரியத்தில் வெற்றி கிட்டும். குரு பிரீதி செய்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். சந்திரனை குரு பார்க்கிறார். இதனால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்க சந்தர்ப்பம் கூடி வரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு உதவி புரிவார்கள். மக்களால் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு நிலை சீராக இருந்து வரும். கூட்டாக தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் 12இல் செவ்வாயும் இருப்பதால் எக்காரியத்திலும் நிதானமாக ஈடுபடுவது நல்லது. சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. செவ்வாய்க்கு பிரீதியாக முருகனை வழிபடவும். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் உலவுகிறார். செவ்வாய் 11இல் இருப்பதும் விசேடமாகும். இதனால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்து வரும். புதிய பொருட்களின் சேர்க்கையும் நிகழும். குடும்ப நலம் திருப்தி தரும். பேச்சில் இனிமையும் திறமையும் வெளிப்படும். வார நடுப்பகுதியில் நல்லதொரு தகவல் வந்து சேரும். வார கடைசியில் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். ராசிநாதன் குரு 6இல் இருப்பதால் குரு பிரீதி செய்து கொள்வது நல்லது. மொத்தத்தில் இந்த வாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை
செய்து கொள்வதன் மூலம் கெடுபலன்களை குறைத்து கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.